What is the full stack development? Full stack development involves developing both the front end and back end the web application website for the same time. Okay. So என்னன்னு சொல்லுவாங்கன்னா presentation layer, business layer and then database layer. Presentation layer means என்ன சொல்லுவோம் அப்படின்னா front sideன்னு சொல்லுவோம். Okay. Business layer means என்னன்னா back end side. Database layer and database. Presentation layer front end என்ன சொல்லுவோம்னா responsible for user experience சொல்லுவோம். Back end என்ன பண்ணுவோம் அப்படின்னா server side of the application. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை இப்போ எக்ஸாம்பிள் google.com போட்டோன்னே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் end. ஸோ google.com போட்டோன்னே சர்வரில் போய் டேட்டா பேஸ் ஆக்சஸ் ஆகி வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் பேக் எண்ட்ன்றது. ஓகே, சர்வர் சைடுன்னு சொல்லலாம். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் லாங்குவேஜ் HTML, CSS அண்ட் SQL. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் செட் போனோம் அப்படின்னா Bootstrap, Angular, Vue.js, React.js, JavaScript இருக்குது, TypeScript இருக்குது, Python, Ruby, PHP. ஓகே, பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் எக்ஸ்பிரஸ், Django, Node.js அண்ட் Ruby and Rails. ஓகே, டேட்டாபேஸ் போனோம் அப்படின்னா MySQL, SQLite, PostgreSQL, MongoDB, Apache Storm. அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா கிட் அண்ட் கிட்டப்பு, லினக்ஸோட கமாண்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் இது ஒரு ப்ளஸ் தான். ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னா HTML, CSS, JavaScript ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ லைப்ரரி என்ன இருக்குது அப்படின்னா React.js இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்னா Angular and Vue.js. ஓகே, CSSோட ரெஸ்பான்சிவ் டிசைன் என்னென்ன இருக்குது அப்படின்னா Bootstrap and Tailwind. ஃபஸ்ட்டு லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா லைப்ரரின்றது என்ன அப்படின்னா இருக்கிறத மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இருக்கிறத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரிங்கிற React.js, ஃப்ரேம் ஒர்க் Angular and Vue.js. இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன எதுக்கு யூஸ் அப்படின்னா இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு 50 லைன் கூட ஒரு 20 லைன்லேயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஸோ கோட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிலாம் அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேக் எண்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா Python, Ruby, Java, PHP. ஸோ மல்டிபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பிக் பண்ணுறோம் அப்படின்றது தான். டேட்டாபேஸில் SQL அண்ட் தென் NoSQL. NoSQL MongoDB ஃபெமிலியராக இருக்குது. க்ளவுடில் AWS, Azure, Google Cloud. இந்த க்ளவுட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகும். நம்ம கோட் எழுதணும் அப்படின்னா ஸோ மற்றவங்க அதை வியூ பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம க்ளவுடில் போடுவோம். க்ளவுடில் நம்ம வந்து யார் வேணால் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த டொமைன் இமேஜ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல் மீன்ஸ் என்னன்னா கோடை ட்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கான கிட் அண்ட் கிட்டப் அண்ட் தென் GitLab. ஸோ ஃபெமிலியர் GitLab யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு மின்ஸ்டாக். ஸோ இந்த மின்ஸ்டாக் என்னென்ன இருக்கும் அப்படின்னா HTML, CSS, JavaScript, ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு Bootstrap and Tailwind JS, JavaScript லைப்ரரி React.js. ஓகே, பேக் எண்டுக்கு Node.js, Express அண்ட் தென் MongoDB. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா மின்ஸ்டாக் பிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நம்ம JavaScript யூஸ் பண்ணுறதுனால ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற லாங்குவேஜ் சைட் போனோம் அப்படின்னா பேக் எண்டுக்கு Python எடுக்கிறோம் அப்படின்னா Python நீங்கள் பேக் எண்டுக்கு தனியாக லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். Java எடுத்தாலும் Java, PHP பேக் எண்டுக்கு தனியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மின்ஸ்டாக் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னா JavaScript தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃப்ரண்ட் சைடும் JavaScript தான், பேக் சைடும் JavaScript தான். ஸோ இதனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஸோ பேக் எண்டுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் படிக்க தேவையில்லை. ஸோ நம்ம JavaScript படித்தோம்னா ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, புதுசாக இல்லாமல் ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணுறோம்னா டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ UIக்காக கிரியேட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா பில்டிங் த சர்வர், மேனேஜிங் டேட்டாபேசஸ் அண்ட் கிரியேட்டிங் APIs. ஸோ மேனேஜிங் டேட்டாபேஸ் என்னன்னா டேட்டாபேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறது எழுதிப்போம். ஸோ அப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் கொரி எல்லாம் இங்கே தான் எழுதுவோம். அண்ட் கிரியேட்டிங் APIs, டேட்டா கெட்டு, போஸ்ட் புட்டு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் பேக் அண்ட் இதில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, API மீன்ஸ் என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப் பண்ணிட்டோம். டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும் அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதை டீபக் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஸ்வேர்ட் இருக்கும். பாஸ்வேர்டில் 8 கேரக்டர்ஸ் கொடுத்து தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ அது 6 கேரக்டர் கொடுத்தோன்னே பட்டன் அலோவ் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ அது டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை டீபக்கிங் பண்ணி திரும்ப அதை அலோவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆயிடுச்சு, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது 100% ஓகே அப்படின்னா தான் அடுத்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணணும். ஓகே, டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற இடத்துல போய் ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது வெப்சைட். ஓகேவா, ஸோ யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணுவோம்னா முதலே டெஸ்டிங் அண்ட் டிபக்லாம் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா அதை டிப்ளாய்மெண்ட் ஹோஸ்டிங் மூவ் பண்ணி விடுவோம். ஸோ அப்போ அதை ஹோஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, ஒரு டெவலப்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள்.
ஓகேவா. டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ என்ன டிஸ்கவர் அண்ட் பிளானிங். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கிளைண்ட்ஸ் நீட்ஸ் த டிஃபைனிங் த ஃபியூச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன். ஒன்றுமே இல்லைங்க, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க ஓகேவா. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு இப்படி தான் ஒரு வெப்சைட் வேணும், ஸோ இப்போ ஸ்விக்கிமாக வேணும், சொமாட்டோ மாதிரி வேணும், ஸோ அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டிஸ்கவர் அண்ட் பிளானிங் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா யூஏ யூஎக்ஸ் டிசைன். ஸோ டிசைனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள்ட்ட கொடுப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ், இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ், ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க டிசைன் பண்ணுவாங்க ஓகே. ஸோ ஸ்விக்கி சொமாட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோட யூஎக்ஸ் ஃபார்மேட்டை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்பர். ஸோ அப்போ தான் நம்ம வருவோம். ஸோ அப்போ தான் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன்டெகிரேட் பண்ணி டேட்டாபேஸ் டு பில்ட் த கம்ப்ளீட் அப்ளிகேஷன். ஸோ அப்போ தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம். பண்ணி அடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகே, டெஸ்டிங் கம்பல்சரி நம்ம பண்ணியே தான் ஆகணும். ஸோ என்னன்னா சின்ன சின்ன பக்கு கம்பல்சரி நம்ம விட்டுருப்போம். ஸோ நமக்கே தெரியாமல் கூட நம்ம விட்டுருப்போம். ஸோ கண்டிப்பாக அது ஒன் ஆர் டூ ஒன்ஸ் நம்ம டெஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸிங் பக்ஸ் டு என்ஷூர் பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஸ்மூத்தாக இருக்க ஒரு ஆக்ஷன் கொடுத்தா அந்த பட்டன் ஆக்ஷன் ஆகுதா, ஒரு நேவிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் அடுத்த பேஜை கொண்டு போய் கரெக்டாக பேஜ் நேவிகேட் ஆகுதா, ஸோ எல்லாமே செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டெஸ்டிங்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஹோஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் த அப்ளிகேஷன் ஆஃப் எண்ட் யூசர். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை லான்ச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணி கிளைண்ட் இருப்பாங்க வந்து அந்த கிளைண்ட் கிட்ட சொல்லி ஹோஸ்ட் பண்ணிடுவோம். ஹோஸ்ட் பண்ணிடுவோம் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வாட்ஸ்அப்பும் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப்பும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அப்டேட்ஸ். ஸோ என்னன்னா அதுதான் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ நாளைக்கு கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, லொக்கேஷன் மாற்றிட்டேன், ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்ன்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெர்சட்டிலிட்டி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் கற்றுக்கிட்டோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பேக் எண்டுக்கு தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா பேக் எண்ட் தான் ஏபிஐ இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேக் எண்டோட போய் இப்போ நான் என்ன சொல்லுவோம் நம்ம அதாவது இந்த ஏபி எனக்கு ஒர்க் ஆகலை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதே இது நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், தென் பேக் எண்டும் தெரியும். ஸோ டாப் டு பாட்டம் தெரியுதுனாலும் ஸோ நம்மளே என்ன ஒரு பக்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் வெர்சட்டிலிட்டின்றது. ப்ராஜெக்ட் ஓனர்ஷிப். ப்ராஜெக்ட் ஓனர்ஷிப் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்டையர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃப்ரண்ட் எண்டுனாலும் நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, பேக் எண்ட்னாலும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணி. ஸோ என்னென்ன பக் இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக கிளாரிஃபை பண்ணி நீங்களே அதை பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் ப்ராஜெக்ட். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, பேக் எண்ட்லேயும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேயே நீங்கள் எதனால் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பேக் எண்ட்லேயும் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹை மார்க்கெட் டிமாண்டில் கம்பல்சரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தனியாக எடுக்கணும், பேக் எண்ட் டெவலப்பர் தனியாக எடுத்தணும். ஸோ இவங்களுக்கு ஒரு மெனி நீட் தேவைப்படுது, இவங்களுக்கு ஒரு மெனி நீட் எனக்கு தேவைப்படுது. ஸோ இது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்டு இவங்களே பார்த்துக்கிடுவாங்க, பேக் எண்டு அந்த டேட்டா பேஸ் இவங்களே பார்த்துக்கிடுவாங்க, டெஸ்டிங் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்களே. ஸோ அதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஹை மார்க் டிமாண்ட் இருக்குது. ஸோ பெட்டர் சேலரி ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கில் இருந்தால் கம்பல்சரி பேக்கேஜ் இருக்க தான் போகுது, சேலரி பேக்கேஜ். ஸோ அதனால் அதை நினச்சி எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். எக்ஸ்பென்ஸ் இருக்குது, பேட்டரி சேலரி கம்பல்சரி இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்குது, பேட்டரி சேலரி கம்பல்சரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஸ்கில்லு தான் மேட்ரு. ஓகேவா. ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த மின்ஸ்டாக் டெவலப்பர். ஸோ என்ன பெனிஃபிட் இருக்கு ஒரு மின்ஸ்டாக்காக எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிவேர். ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிவேர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டும் சரி பேக் எண்டும் சரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. பேக் எண்டுக்கு இப்போ பைத்தான் அண்ட் ஜாவா ஸோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக லேர்ன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒரு லாங்குவேஜ் படிச்சிட்டோம் அப்படின்னா மித்து தான் ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பேக் எண்டுக்கு தனியாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். பட் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டு ஜாவாஸ்கிரிப்ட் தான், பேக் எண்டு ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிட்டோம், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, கிளஸ்டர்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன ஃபஸ்ட் டைம் படிச்சிட்டோம். ஸோ அப்படிங்கல பேக் எண்டுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஏன்னா அங்கே உள்ளதான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் அதுதான் வித்தவுட் ஸ்விட்சிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹை ஸ்கேலபிலிட்டி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஹை டிமாண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஜாவா பைத்தான் அதுக்கப்புறம் மென்னுன்ற ஒரு ஸ்டாக்கும் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதான் ஹை ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ மின்ஸ்டாக் கேன் எஃபிஷியன்ட்லி அண்ட் ஹேண்டில் ஹெவி டிராஃபிக் லோட்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்ததுலாம் வந்துகிட்டு இருக்கு, மின்ஸ்டாக்ன்றதான் அவங்க பூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹை ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறோம். தென் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்.
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ரியாக்ட் வந்து ரீயூசபிள் காம்பவுண்ட் இருக்குன்றதுனால அது முக்கியமாக எஸ்பிஐ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ முக்கியமான விர்ச்சுவல் டாம்ன்றது இருக்கிறதுனால ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கனால அது ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சிலரேட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் உங்கள் பேக் எண்டுக்கு எக்ஸ்பிரஸ்ன்றது நல்லா ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும் ஸ்ட்ராங்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு தான் செய்யும். பட் நம்ம சைடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே ஆக்டிவ் கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் லைப்ரரிஸ் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு React 16+ ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, இப்போ 19 சம்திங் வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அப்டேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, எந்தெந்த டாப் கம்பெனிஸ்லாம் மென்ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஊப்பர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கு, பேபிள், வால்மார்ட்டு, குவாலிட்டி. இந்த ஃபேஸ்புக் தான் ரியாக்ட்ன்றதை கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் டாப் கம்பெனிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஆக்சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸ்டார்ட் அப் இருக்குது, மிட் லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப்னு இப்போ மென்ஸ்டாக் தான் பிக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா ஃப்ரண்ட் பேக் எண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால ஸோ மென்ஸ்டாக் தான் பிக் பண்ணுறாங்க. ஹை ஸ்கேலபிலிட்டி இருக்காங்கன்னா மென்ஸ்டாக் தான் பிக் பண்ணுறாங்க. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.